இயேசு கொடுக்க வந்தது நித்திய ஜீவன், மறுபிறப்பு. இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவரோட நெருக்கமாக, அந்யோன்யமாக, பிரிக்க முடியாத ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு கனி கொடுக்கணும், வெற்றிகரமான ஒரு கனி கொடுக்கணும் என்றால் உலகத்தை விட்டு விலகி கர்த்தரோடு சேர்ந்திருக்கணும். மத பாரம்பரியத்தை விட்டு விலகி கர்த்தரோடு சேர்ந்திருக்கணும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில அற்புதங்களை, தேவன் விரும்புகிற வாழ்க்கை இந்த பூமியில் அனுபவிக்க முடியும். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று ரொம்ப தீவிரமா இருப்பீங்க. நிறைவேறாமல் போகும்போது கர்த்தரை விட்டு விலகி ஓடக்கூடாது. எந்த ஒரு ரீதியிலையும் கர்த்தரை விட்டு நீங்க விலகவே கூடாதுங்க. யோவான் திருப்புவோம். யோவான் 17ஆம் அதிகாரம் திருப்புவோம். 17:1. இயேசுவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மைமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மைமைப்படுத்தும். ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லுகிறார் 2ஆம் வசனத்தில். பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திரன யாவருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு. அவர் வந்த நோக்கம் எல்லாருக்கும், மனுக்குலம் முழுவதற்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு அவர் வந்தார். அவர் ஒரு மதத்தை உருவாக்க வரல, புதிய மதத்தை உருவாக்கவும் வரல, அல்லது ஏற்கனவே இருந்த மதங்கள் ஏதோ ஒரு மதத்தை சீர்படுத்தவும் வரல. அவர் நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். நித்திய ஜீவன் சொல்லும் பொழுது தேவனோடு இருக்கிற உறவு, நெருக்கமான உறவு, ஆழமான உறவு, ஒரு யூனியன், ஒரு ஐக்கியத்தை குறித்தை கொடுக்க வந்தார். அநேக மக்கள் நித்திய ஜீவன் சொல்லும் பொழுது பரலோகம் போகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. நரகம் போக மாட்டோம், இனிமேல் நாம் பரலோகம் போகும். அது அந்த நித்திய ஜீவனுடைய ஒரு சிறிய பகுதி. பரலோகத்தினுடைய மேன்மை என்னென்றால் நித்தியமாக தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனோட ஐக்கியப்படுகிறவர்களாக இருப்போம். சில மக்கள் நித்திய ஜீவன் நினைக்கிறாங்கன்னா பாவ மன்னிப்பு நினைக்கிறாங்க. இயேசு நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க வந்தார். பாவ மன்னிப்பு கொடுக்க வந்தார் இல்லைன்னு சொல்லலை. பாவ மன்னிப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு ஸ்டேஜ் கொண்டு போனார். பாவத்தை மன்னித்து நம்ம நீதிமானாக மாற்றினார். நீதிமான் என்றால் நித்தமும் தேவ சமூகத்தில் வாழுகிறவன். அதான் நீதியுடைய பிரதானமான காரியம். ஏற்கனவே ஒரு பிரசங்கத்தை சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டிலேருந்து நார்மல் ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம். நார்மல் ட்ரெஸ்லேருந்து இன்னொரு ட்ரெஸ்ஸு போடுறோம்னு என்ன அர்த்தம் என்றால் ஒரு இடத்துக்கு போகிறோம்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் நீதியின் வஸ்திரம் நம்ம மேலே தரிக்கப்படுகிறதோ, நம்ம நீதியின் வஸ்திரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் தரிக்கப்படுவது கிடையாது. இப்போ தான் நீதியின் வஸ்திரம், மற்ற நேரத்தில் அழுக்கு வஸ்திரம் கிடையாது. நமக்கு 24 மணி நேரமும் 24/7 நீதியின் வஸ்திரம் அருளப்படுகிறது. அப்போ 24 மணி நேரமும் தேவ சமூகத்திலே வாழ்வதற்காக தான் பாவம் மன்னித்தார். பாவத்தை மன்னித்தது மட்டுமில்லாமல் அவருடைய ஜீவனை, அவருடைய நீதியை அருளி இருக்கிறார். நீதின்னு சொல்லும் பொழுதே நீதியும் ஜீவனும் ஒன்று. வேதம் சொல்லுகிறது அவர் தம் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். அதில் மரணம் இல்லை, அதில் ஜீவன் உண்டு, அதில் மரணம் இல்லை. நீதின்னு சொல்லணும்னாவே அது ஜீவன். ரோமரில் சொல்கிறாரு, நீதி நிமித்தம் ஆவி ஜீவன் உள்ளதாக இருக்குதுன்னு இருக்கு. ஆவியில் தான் நீதி இருக்குது. ஆவி ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. ஆவி தேவனோடு எப்பொழுதுமே கனெக்டடாகவே இருக்கு. எப்பொழுதுமே கனெக்டடாக இருக்கணும். ஆவி எப்பொழுதுமே ஜீவன் உள்ளதாக. நீதின்னு சொல்லும் பொழுதே ஜீவனை கொடுக்க வந்தார். நீதினாவே என்ன? தேவனோட இருக்கிற உறவு, நெருக்கமான உறவு, அந்நியோன்யமான உறவு. சில மக்கள் நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார் நினைக்கிறாங்கன்னா நித்தியமாக வாழ்வோம், அதை கொடுக்க வந்தார். எல்லாருமே நித்தியமாக வாழ்வோம். தேவனை அறிந்தாலும் சரி, தேவனை அறியாட்டாலும் சரி, எல்லாருமே பிறந்ததிலிருந்து அதுக்கப்புறம் அவர்களுக்கு மரணம் கிடையாது. மரணம் கிடையாதுன்னா அப்படி ஒன்றும் இல்லாமல் அப்படி போயிட மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல வாழ்வாங்க. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கும் என்றால் நித்தியமாக தேவ பிரசன்னத்தில் இருப்போம். இங்கே மட்டும் தேவ பிரசன்னத்தில் இல்லை, அடுத்தும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்போம். இயேசு கொடுக்க வந்தது நித்திய ஜீவன், மறுபிறப்பு. ஒரு இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவரோட நெருக்கமாக, அந்யோன்யமாக, பிரிக்க முடியாத ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்தார். இயேசு சொன்னார், நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறேன், ஒருவனும் அவைகளை என்னிடத்திலிருந்து பிரிக்க முடியாத அளவுக்கு, யாருமே அவரிடத்தில் நம்ம அபகரிக்க முடியாத அளவுக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இந்த நித்திய ஜீவனை வாழ்வது வேற, நித்திய ஜீவனை பெறுவது வேற. நிறைய மக்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறாங்க, வாழலை. சில மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கோடிக்கணக்கில் பணம் வச்சுருப்பான், ஆனால் பிச்சைக்கார மாதிரி வாழ்வான். தெரியுமா? பார்த்தது இல்லையா?
எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம்லாம் ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்தாங்கன்னா அந்த வாரத்தில் 3 வாரம் ரசம் சாப்பிடுவாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்ட கறி செலவை 3 வாரம் ரசம் சாப்பிட்டு போய்க்கிடுவாங்க. அவங்களுக்கு பணம் நிறையா இருக்குது, பெரிய கோடீஸ்வரங்க. அப்போ பணக்காரனாக என்ன பண்ண, அந்த பணத்தில் வாழலை. நீதியை பெற்றிருக்கிறோம், நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம்னா அந்த நித்திய ஜீவனில் வாழணும். அந்த நித்திய ஜீவனில் வாழுகிறோம் என்றால் நித்திய ஜீவன் ஆவியில் இருக்குது, அது தேவனோட இருக்க உறவு இருக்குது. நீதி ஆவியில் இருக்குது. ஆவியில் இருக்கிற நீதி ஜீவன் மனதுக்கு வருது, மனதுக்கு வந்து அப்புறம் சரீரத்துக்கு வருது. சரீரத்துக்கு வரும் பொழுது அவன் செய்கிறதை எல்லாம் வாய்க்க ஆரம்பிக்கிறது. ஒருவன் செய்கிறது எல்லாம் வாய்க்குதுன்னா எவனே ஒருத்தன் கிடையாது. அந்த நித்திய ஜீவனில் வாழுகிறவன், அந்த புது விதமான உறவில் வாழுகிறவன், தேவனோட இருக்க ஐக்கியத்தில் வாழுகிறவன், அதனுடைய நிறைவே வாழுகிறான். இதனுடைய கவுண்டர் ஃபீட் என்னவென்றால், இதனுடைய கவுண்டர் ஃபீட்னா இதனுடைய போலி. இதனுடைய போலி தான் மதம். அது நித்திய ஜீவனுடைய போலி மதம். மதங்கிறது என்னென்னா, உங்களை வந்து ரிலீஜியஸாக வச்சுருக்கோம். அதாவது பக்திமானை போல தெரியும், நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அப்போ அங்கே போவார், இங்கே போவார், ஹவுஸ் விசிட்டிங் போவார், அப்படி போவார், இப்படி நிறைய ஆக்டிவிட்டிஸ், சோ மெனி ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஆனால் உறவு இருக்காது. உறவே இல்லாமல் பக்தி இருக்கும், ஆனால் உறவு இருக்காது. அது என்னதென்றால் அதான் மதம் இல்லையா? நீங்கள் தேவனோட நல்ல நெருக்கமான உறவில் இருக்கீங்கன்னா தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அத்தனை நன்மையான காரியங்களை இந்த பூமியில் பெற்று அனுபவிக்க முடியும். எல்லாமே என் வாழ்க்கையில் தேவனோட சித்தத்தை அறிந்தது, ஊழியத்தை கண்டுபிடித்தது, அது மட்டுமல்ல இந்த கிருபையின் சத்தியத்தை போதிக்கிறது, எல்லாமே எப்படி கிடைச்சது என்றால் நித்திய ஜீவனில் வாழ்ந்ததுனால தான். நித்திய ஜீவனை பெற்றதுனால அல்ல. நித்திய ஜீவனை பெறணும், அதுக்கப்புறம் நித்திய ஜீவனை வாழணும். நித்திய ஜீவனை என்ன சொல்கிறார்? மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன்கிறார். இந்த அறிவதேங்கிற வார்த்தை வந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுலுமே எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் அறிவதேன்னு சொல்லும் பொழுது கணவன் மனைவி இருக்கக்கூடிய இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை குறித்து தான் வேதம் பேசுகிறது. பழைய ஏற்பாட்டிலையும் எதான் பேசுது, புதிய ஏற்பாட்டிலையும் எதான் பேசுகிறது. ஆதியாம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிங்களேன். ஆதியாகம் 4:1. ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான், அதன் விளைவாக கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். 17ஆம் வசனம். காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். 25ஆம் வசனம். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் அவனுக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். எப்பப்பெல்லாம் கணவன் மனைவியில் உறவில் ஒருவர் அறிந்து கொள்கிறார்களோ அங்கே ஒரு கன்செப்ஷன் ஏற்படுகிறது, ஒரு பிள்ளை பேர் ஏற்படுகிறது. லூக்கா சுவிசேஷத்தில் தேவதூதன் மரியாள்கிட்ட வர்றான். அந்த அம்மா ஒரு ஆச்சரியமான அம்மா. மரியாள்கிட்ட தேவதூதன் வரும் பொழுது கிட்டத்தட்ட அந்த அம்மாவுக்கு ஒரு 15-16 வயசு. 15-16 வயசில் அந்த அம்மா வந்து ஆவிக்குறி ரீதியிலையும் தெளிவாக இருக்குது, மாம்சீக காரியத்திலையும் தெளிவாக இருக்குது. சில பார்த்தீங்கன்னா ஆவிக்குறியில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, மாம்சீகமாக ரொம்ப டம்மாக இருப்பாங்க. சிலர் வந்து மாம்சீகமாக ரொம்ப புத்திசாலி இருப்பாங்க, ஆவிக்குரிய காரியத்தில் ஒன்றுமே இருக்காது. நம்ம ரெண்டுலுமே சூப்பர் நேச்சுரல். நம்ம ஆவிக்குரிய காரியங்கள் தெரியுது, தேவதூதன் வர்றதான், தேவதூதனோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, தேவதனோட பேசுகிறாங்க. தேவதன் சொல்கிறாரு, நீ கர்ப்பவதியாவ, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அது நார்மலாக பிறக்கிற பிள்ளை மாதிரி கிடையாது, உலகத்தில் பிறக்கிற பிள்ளை மாதிரி கிடையாது, அது பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய பரிசுத்தம் என்னப்படும் சொன்ன உடனே நம்ம சொல்கிறாங்க, உடனே கேட்குறாங்க, எனக்கு இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியனேங்கிறாங்க. ஆவிக்குரிய காரியத்திலையும் தெளிவாக இருக்கும். தேவதூதன் வந்து பேசக்கூடிய அளவுக்கு நம்ம அதை உணர்ந்து பேசக்கூடிய அளவுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. உலக பிரகாரமான காரியங்கள் தெரியாது. 15-16 வயசில் நான் ஒரு கணவனை அறியலையே, ஒரு புருஷனை அறியலையே, ஒரு புருஷனை அறியவில்லை என்றால் எனக்கு எப்படி பிள்ளை பிறக்குன்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியங்க. அதாவது ஏன் கர்த்தர் நித்திய ஜீவனை பற்றி பேசும் பொழுது அறிவதை குறித்து பேசுகிறார் என்றால், காணக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு, எல்லாருக்கும் தெரிந்த காரியத்தை கொண்டு, காணாத மக்களுக்கு புரியாத ஒரு காரியத்தை விளக்க வைக்கிறார். சபைக்கும் தேவனுக்கிடையே உறவு இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குது. அந்த பிரிந்திருந்த உறவு திரும்பி ஒன்றாயிருச்சு. அந்த நித்திய ஜீவனில் வாழுகிறோம்.
தேவனுடைய உறவில் நம்ம ஒரு தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால், தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணுவதற்கு சுகம், செழிப்பு, நல்வாழ்வு, நிறைவு, அவருக்குள்ள இருக்கிற அத்தனை நன்மைகளையும் நம் வாழ்க்கையில் கருத்தரிக்க முடியும். கருத்தரிக்கிறது மட்டுமல்ல, ஒரு பீரியட் ஆஃப் டயத்தில் நீங்கள் பெற்றெடுக்க முடியும். வார்த்தை மாம்சமானதுன்னு இருக்கு பார்த்தீங்களா? வார்த்தை மாம்சமானார். அதே போல வாழ்க்கையில் வாக்கு தத்துவம் ஒவ்வொன்றையும் நான் பெற்றெடுக்க முடியும். வருகிறோம், பிரசங்கத்தை கேட்குறோம், அல்லது நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்க, ஏதோ ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட பேசப்படுகிறது. அந்த வார்த்தை இருதயமாக நிலத்தில் நீங்கள் கன்சீவ் பண்ணி ரிபல்லியஸ் இல்லாமல், முரட்டாட்டம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அபார்ட் ஆகாது. இயற்கை உறவுகளும் அப்படித்தான். எந்த விதமான முரட்டாட்டம் இல்லாமல் இருந்தாங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டயத்தில் பிள்ளை பிறக்கிறது போல கர்த்தருடைய உறவில் வசனத்தை கேட்டு உள்ள பத்திரப்படுத்தி வச்சுருந்தாங்கன்னா கட்டாயம் சுகம், செழிப்பு, நல்வாழ்வு, நமக்கு வேண்டிய அத்தனையும் நித்திய ஜீவனின் மூலமாக தான் கிடைக்குது. நித்திய ஜீவனா தேவனுடைய உறவு, தேவனை அறிவது, இயேசுவை அறிவுன்னு சொல்லும் பொழுது மூளை அறிவில் கிடையாது, நெருக்கமான உறவில் தேவனுக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், யூனியன், ஃபெல்லோஷிப்பில் தான் காரியங்கள் நடக்கிறது. அதான் ஏன் சொல்கிறார் 3ஆம் வசனம், ஒன்றான மெய்தேயனாகி உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். நான் சாட்சி சொல்கிறேன்னு வச்சுங்களேன். ஒருத்தங்களுக்கு குழந்தை இல்லை, அந்த கணவன் மனைவி வந்தாங்க, நான் ஜெபம் பண்ணேன் அவங்களுக்கு அடுத்த வருஷம் பிள்ளை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறேன். அப்படி ஆயிருக்கு, நிறைய ஆயிருக்கு. உடனே ஒரு சிஸ்டர் வர்றாங்க, பாசம் எனக்கும் ஜெபம் பண்ணுங்க, எனக்கும் பிள்ளை வேணுங்கிறாங்க. உங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டுவாங்க, எனக்கு வீட்டுக்காரர் இல்லை பாஸ்டர். என்னாச்சுன்னு, எனக்கு கல்யாணமே ஆகலையேங்கிறாங்க. அவங்க எனக்கு கல்யாணமே ஆகலையா அப்படின்னா, நான் என்னதான் தலையில் ஜெபம் பண்ணாலும் சரிதான், எண்ணெய் ஊற்றி ஜெபம் பண்ணாலும் சரிதான், கன்செப்ஷன் ஆகாது. நீங்கள் கல்யாணம் ஆகி உங்கள் வீட்டுக்கார் கை வச்சாருன்னா பிள்ளை வந்துடும். இதுதான் காரியம். இப்படித்தான் காரியம் நடக்குது. ரட்சிப்பின் வழி, ராஜ்யத்தின் வழி எப்படி நடக்குது என்றால், தேவனோடு இருக்கிற உறவு, ஐக்கியம். மரியாள் தெளிவாக பேசுகிறாங்க, நான் ஒரு புருஷனை அறியனே. நம்முடைய மணவாளனை எப்பொழுதும் அறிகிறோமோ, அவருக்கு உறவுல ஆழமாக வளருகிறோமோ, அப்பொழுது கனி கொடுக்க முடியும். ஏன் சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் செய்ய முடியாதுன்னா எனக்குள்ள இருக்கிறது நீங்கள் பெற்றெடுக்க முடியாது. ஒன்றுமே செய்ய முடியாதுன்னா போகவே முடியாது, நடக்க முடியாது, படுக்க முடியாதுன்னு சொல்லலை. அவருக்குள்ள இருக்கிற ஜீவனை பெற்றெடுக்க முடியாது, அவர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ முடியாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வாசிப்போம். எபேசியர் 5 முழுவதும் கணவன் மனைவி உறவு அதில் பிரதானமான காரியம் கிடையாது. கணவன் மனைவி உறவு ஆவிக்குரிய காரியத்தை விளக்குவதற்கு அவர் பயன்படுத்தின இயற்கை காரியம். அவர் சொல்ல வந்தது கிறிஸ்துவுக்கும் சபை இருக்க உறவு தான் அவர் விளக்க வந்ததே. அது நான் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் பேசுகிறேன். அது அதை விளக்க வைக்கிறதுக்காக மக்களுக்கு புரியக்கூடிய கணவன் மனைவி உறவை குறித்து பேசுகிறார். கணவனுடைய ரோல் தான் கிறிஸ்துவுடைய ரோல். கிறிஸ்துவானவர் சபைக்கு செய்யக்கூடிய பங்கு அதான். மனைவியோட ரோல்ங்கிறது சபையானது கிறிஸ்துவுக்கு செய்யக்கூடியது. அது அப்படியே கிறிஸ்து செய்கிறார், சபை கிறிஸ்துவுக்கு நடக்கிறார். கடைசியில் 31 படிப்போம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள். எலும்பின் எலும்புமாக மாம்சத்தின் மாம்சமாக நாமும் கிறிஸ்துவ இருக்கிறோம். அதே போல தான் கணவன் மனைவி ஒருவன் சொல்லிட்டு, எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. எல்லா மனுஷனும் தன்னை நேசிக்கிறான். தன்னை வெறுக்கக்கூடிய மனுஷன் இந்த உலகத்தில் வாழ மாட்டான். ஏதோ ஒரு விதத்தில் தன்னை நேசிக்கிறான். தனக்கு 3 வேளையும் சோறு போட்டுக்கிறான், சாப்பிட்றான், குளிக்கிறான், எல்லாம் செய்கிறான். எப்படி உன்னை நேசிக்கிறியோ அதே போல் உன் மனைவியை நேசி. நீ போய் வெளியே நல்லா சிக்கன் 65 சாப்பிட்டீங்கன்னா உன் மனைவிக்கும் கொஞ்சமாச்சு வாங்கிட்டு போ, எலும்பை கொண்டு போயிடாத. நீங்கள் எதை செய்கிறீங்களோ உன் மனைவியை நேசிங்க. அதாவது இதில் காரியம் பேசுகிறாரு, கீழ்ப்படிதல் கணவனுக்கு தான் ஈஸியாக வரும். இந்த விழுந்து போனதுக்கப்புறம், விழுந்து போனதுக்கு இல்லை, விழுதுறதுக்கு முன்னாடி அப்படித்தான் இருக்குது. அது ஏன்னு தெரியல. ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிச்சிச்சுங்க அந்த சனியை. அதான்
அதை என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு நடந்து போயிட்டான். நீ அன்னையிலிருந்து பாருங்க, கீழ்ப்படிதல் வந்து யாருக்கு ஆணுக்கு வருமா பெண்ணுக்கு வருமானு கேட்டிங்கன்னா ஆணுக்கு தான் வரும். ஈஸியாக வருங்க. அன்பு செலுத்துறது வந்து ஆணுக்கு வருமா பெண்ணுக்கு வருமானு கேட்டிங்கன்னா ஈஸியாக பெண்ணுக்கு தான் வரும், ஈஸியாக வரும். ஆனால் அது ஃபங்க்ஷன் கிடையாது, அது அப்படி வர்றது கிடையாது. ஆண் தான் இனிஷியேட் பண்ணுறான், ஆண் தான் நேசிக்கிறான். ஆண்டவர் தான் நம்மை உயிரை போல நேசிக்கிறார். அவருடைய நேசத்துக்கு நம்ம எப்பப்பெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறோமோ, கர்த்தருடைய அன்புக்கு எப்பப்பெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் கன்செப்ஷன் நடக்குது. எப்பப்பெல்லாம் கர்த்தருடைய அன்பு, எப்பப்பெல்லாம் நீங்கள் கர்த்தருடைய அன்புக்கு ஈல்டு பண்ணுகிறீங்களோ, இணங்குகிறீங்களோ, சப்மிட் பண்ணுறீங்களோ, கீழ்ப்படுகிறீங்களோ, அப்பப்பெல்லாம் ஏதோ ஒரு நன்மை உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. அதே போல தான் கணவன் மனைவி உறவு. கணவன் கிறிஸ்து நேசிக்கிறது போல நேசிக்கிறார். அந்த நேசத்துக்கு ஒரு மனைவி எப்பப்பெல்லாம் இணங்குகிறார்களோ, ஈல்டு பண்ணுகிறார்களோ, சப்மிட் பண்ணுறாங்களோ, அப்பொழுது ஒரு நன்மை நடக்குது, ஒரு ஆசீர்வாதம் நடக்குது. அப்படித்தான் காரியங்கள் நடக்குது. 1 கொரிந்தியர் 6 அதையே சொன்னால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை குடிப்பீர்கள். 1 கொரிந்தியர் 6:15 உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான்னு சொல்ற மேல சொல்லுகிறார். ஆவிக்குரிய காரியத்தையும் மாம்சமான காரியத்தையும் பேசுகிறார். வேசியோடு இசைந்திருக்கிறவன் ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியாதிருக்கிறீர்களான்னு சொல்லிட்டு வேசித்தனத்துக்கு 18 வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள்ங்கிறார். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள், கர்த்தரோடு இசைந்திருங்கள். அவர் சொல்ல ஒரு பாயிண்ட் அதான். ஒரு கனி கொடுக்கணும், வெற்றிகரமான ஒரு கனி கொடுக்கணும் என்றால் உலகத்தை விட்டு விலகி கர்த்தரோடு இசைந்திருக்கணும். மத பாரம்பரியத்தை விட்டு விலகி கர்த்தரோடு இசைந்திருக்கணும். ரிச்சுவல்ஸு, சடங்காச்சாரங்கள் இதிலிருந்து விலகி கர்த்தரோடு இசைந்திருக்கணும். நான் என்ன விரும்புகிறேன் என்பதை விட்டு விலகி கர்த்தரோடு இசைந்திருக்கணும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் அற்புதங்களை, தேவன் விரும்புகிற வாழ்க்கை இந்த பூமியில் அனுபவிக்க முடியும். கணவன் மனைவி உறவு அதான் முக்கியங்க. அதைத்தான் அவர் பேசுகிறார். நித்திய ஜீவனா என்னன்னாவே அதான் மைய கருத்தாடத்தை இயேசு பேசுகிறார். கணவன் மனைவி உறவுலையே கணவன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுகிறவன், பிள்ளையை உற்பத்தி பண்ணுகிறவன் கணவன், பிள்ளையை சுமக்கிறவர்கள் மனைவி. மனைவி பிள்ளையை உற்பத்தி பண்ணுவது கிடையாது, கணவன் உற்பத்தி பண்ணுகிறார், மனைவி பிள்ளையை சுமக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இந்த ஆவிக்குரிய ஜீவனை உற்பத்தி பண்ணுகிறது சபைகளில் கிறிஸ்து தான் வார்த்தையாகி விதையை அனுப்புகிறார். அதில் தான் அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. அது இருதயமாக நம்முடைய கற்பப்பையில், இருதயத்தை வேதம் சொல்லும் பொழுது கற்பப்பைன்னு தான் சொல்லுது. மனதின் அறைன்னு இருக்கு பார்த்தீங்களா, படிச்சிருப்பீங்களா? மனதின் அறையை கட்டி கொண்டு, மனதின் அறைன்னு சொல்லும் பொழுது அந்த கருத்தரிக்கக்கூடிய இடம் மனதில். அங்கே அந்த வசனத்தை கருத்தரிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, நம் மூலமாக ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. முதல்ல கன்செப்ஷன் நம்முடைய மனதில் ஏற்படுகிறது. மனதில் ஏற்படுகிற மாற்றம் அதோடு முடிவது கிடையாது, அதுக்கப்புறம் தொடருது. மதம் வேற, உறவில் அவர் தான் இனிஷியேட்டர், அவர் தான் ஆரம்பிக்கிறவர், அவர் தான் அக்ரஸிவாக அவர் தான் செயல்படுத்துகிறவர், மனைவி ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? அதே போல் மதம் எப்படின்னா, மதத்தில் நம்ம இனிஷியேட் பண்ணுறோம், நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், அதன் அடிப்படையில் தெய்வம் ஒன்று செய்யும். இப்போ மக்கள் நிறைய வேண்டிக்கிறாங்க தெரியுமா, ஆண்டவரே நான் உமக்கா இதை செய்வேன் அதை செய்வேன், சாமிக்கு நேர்ந்திருக்கேங்கிறாங்க தெரியுமா? தெரியும். கிறிஸ்தவத்தில் நிறைய நேர்ந்துக்குவாங்க, ஆண்டவரே கடவுளே எனக்கு இது மட்டும் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை செஞ்சுறேன். நீங்கள் எதுவுமே நேர்ந்துக்க வேணாம், நீங்கள் இனிஷியேட் பண்ண வேணாம், அவர் இனிஷியேட் பண்ணுறாரு. இப்போது சிலப்போ நான் பாஸ்டர் நான் பொருத்தனை பண்ணுறேன். பொருத்தனை எப்படி நடிப்புன்னா, அவர் செய்வதுக்காக நீங்கள் செய்யலை,
அவர் செய்வார் என்று விசுவாசித்து செய்கிறது வேற, அவரை செய்ய வைக்கிறதுக்காக செய்கிறது வேற. அவர் எனக்கு செய்வார், அதை நான் எதிர்பார்க்கிறேன், நிச்சயமாகவே எதிர்பார்க்கிறேங்கிறதே என் விசுவாசத்தை முன்கூட்டி செயல்படுத்துகிறது வேற. ஆனால் அவர் செய்வதற்காக நான் ஒன்று செஞ்சேன் என்றால் அது மதமாக மாறிடும். நான் சொன்னது புரியுதுங்களா? உபாகம் 28 முதல் 2 வசனம் மத வசனம். அது இப்பொழுது சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்தால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு பலிக்கும். செஞ்சா ஆசீர்வாதம் பலிக்கும், செய்யலைன்னா சாபம் பலிக்கும். ஆசீர்வாதம் பலிக்கிறதுக்கு முதல்ல நான் செயல்படணும். அதான் பழைய ஏற்பாட்டு லா. இப்போ நான் செய்யறது நடிப்பில் ஆசீர்வாதம் இல்லை, கிறிஸ்து செய்த செயலின் அடிப்படையில் ஆசீர்வாதம். அந்த அன்புக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது ஆசீர்வாதம் வருது. நான் சொன்னது புரியுதுங்களா? அவருடைய அன்புக்கு நான் ஈல்டு பண்ணுகிறேன், இணங்கும் பொழுது ஆசீர்வாதம் உண்டாகுது. அந்த ஆசீர்வாதம் எனக்கு மனம் திரும்புதல்ங்கிற கனியை ஏற்படுத்தி கொடுக்குது. சொல்றது புரியுதாங்க? பழைய ஏற்பாட்டில் மனம் திரும்பணும், மனம் திரும்பினா ஆசீர்வாதம் வரும். இப்போ ஆசீர்வாதம் தேவனோட அன்புக்கு நான் என்னை விட்டு கொடுக்கும் பொழுது, இணங்கும் பொழுது ஆசீர்வாதம் வருது. அப்படிதான் காரியம் நடக்குது. ஒரு பெண் கன்சீவ் ஆகிறா. கன்சீவ் ஆகும் பொழுது உள்ள அவருடைய சரீரத்தில் ஒரு எண்ணத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. கணவனுக்கு ஈல்டு பண்ணும்போது மாற்றம் ஏற்படுகிறது. சில நேரத்தில் ஏதோ சில காரணங்களில் மிஸ்கேரேஜ் ஆகிடுது, அதாவது அபார்ட் ஆகிடுது. அபார்ட் ஆகும் பொழுது கஷ்டமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். அப்போ பார்த்து வீட்டுக்காரனை பார்த்து சண்டை போடக்கூடாது. உன்னால தான் அபார்ஷன் ஆயிடுச்சு, உன்னால தான் ஆச்சு அப்படி சண்டை போடக்கூடாது. வீட்டுக்காரை விட்டு அம்மா வீட்டுக்கு போயிடக்கூடாது. திரும்பி வீட்டுக்காரோட இணைஞ்சு வாழணும். வீட்டுக்காரோட அன்பாக வாழ்ந்தீங்கன்னா திரும்பி கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு திரும்பி கன்செப்ஷன் ஆகும். அதே போல் தான் ஆவிக்குரிய காரியத்திலையும் கற்றுட்டு ஒரு வாக்கு தத்துவம் வந்திருக்கும், ஒரு வசனம் வந்திருக்கும், அதை விசுவாசிருப்பீங்க. எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று ரொம்ப தீவிரமாக இருப்பீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுடைய கீழ்ப்படியாமையினாலேயோ அவிசுவாசத்தினால ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போயிருக்கும். நிறைவேறாமல் போகும்போது கர்த்தரை விட்டு விலகி ஓடக்கூடாது. நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் விசுவாச்சேன், எனக்கு நடந்துருன்னு நினச்சேன், எனக்கு இனிமேல் ஆண்டவரோட உறவு வேணாம், சர்ச்சு வேணாம், அது வேணாம் நினச்சிங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுக்க மலடாகவே இருப்பீங்க. எப்படி ஒரு பெண் அபார்ஷன் ஆகும் பொழுது திரும்பி கணவனோடு இணைந்து வாழ்கிறாளோ, திரும்பி கன்செப்ஷன் ஆகுதோ, திரும்பி தேவனோட தான் நெருக்கமாக இருக்கணும். எந்த ஒரு ரீதியிலையும் கர்த்தரை விட்டு நீங்கள் விலகவே கூடாதுங்க. அவரோட இருக்க அந்த நீ ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன் எதுக்குன்னு கேட்காம திரும்பி கர்த்தரோட நெருங்கணும். யோபு மிகப்பெரிய உதாரணங்க. யோபுடைய வாழ்க்கையில் பெரிய இழப்பு இருந்தாலும் யோபுட்ட எனக்கு ஒரு காரியம் பிடிக்கும். அவர் என்னை கொண்டு போட்டால் கூட அவரை விட்டு விலக மாட்டேன்னா. அறிவு தப்பு, அதாவது மூளை சரியில்லை, ஆனால் ஆவி நல்லா இருக்கு. நான் அவரை விட்டு விலகவே மாட்டேங்கிறான். நீங்கள் விலகாமல் இருந்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டயத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாரு. நீங்கள் விலகி போயிட்டீங்கன்னா திரும்பி உலகம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். கர்த்தர் ஏதோ ஒரு மனுஷன் மூலமாக எப்படியும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அங்கே எலிஹூ வர சொல்லிக் கொடுக்குறான், தேவனுடைய காரியங்களை சொல்லிக் கொடுக்குறாரு, மனம் திரும்புகிறாரு. அவரை இழந்ததை பார்க்கலும் 2 மடங்கு கர்த்தர் திரும்பி ரெஸ்டோர் பண்ண வைக்கிறார். எல்லா நன்மையும் எங்கே வருது? தேவன் இருக்க உறவு. கர்த்தரை விட்டு எந்த ஒரு காலகட்டத்திலையும் விளையக்கூடாதுங்க. எனக்கு சில பிரச்சனை வந்துருச்சு, நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், முட்டாள்னு அர்த்தம். முட்டாள் அடிமுட்டாள்னு அர்த்தம். என்ன இருந்தாலும் கர்த்தரோட உறவு விலகவே கூடாது. சொல்றது புரியுதுங்களா? இன்னொரு காரியம், ஒரு பிள்ளை கன்சீவ் ஆகிற தெரியுமா? உலக காரியத்தை வச்சு தான் ஆவிக்குரியான்னு சொல்லித்தரேன். கன்சீவ் ஆன உடனே முகத்தில் ஒரு பொலிவு இருக்கும் தெரியுமா? எனக்கு பார்த்ததே இல்லையா? என்னங்க தெரியாதா? இருக்கா இல்லையா? நீங்கள் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அந்த பெண்ணை பாருங்கள், ஒரு முகத்தில் ஒரு க்ளோ இருக்கும், ஒரு பிரகாசம் இருக்கும். நீங்கள் எப்பப்பெல்லாம் இருதயத்தில் ஒரு காரியத்தை கன்சீவ் பண்ணுறீங்க தெரியுமா, ஒரு முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும். எப்பப்பெல்லாம் ஒரு இருதயத்தில் ஒரு எண்ணத்தில் ஒரு கன்செப்ஷன் ஏற்படுகிறதோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு இருதயத்தில் ஒரு முகத்தில் ஒரு மாற்றம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும்.
எப்படின்னு என்ன நடந்துச்சுன்னு உலகம் சொல்ல முடியாது. உலக மக்களை கேட்பான், என்ன நடந்துச்சுன்னு கேட்பான். ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஏதோ ஒரு மாற்றம் வெளியே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இதான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. கர்த்தரோட நெருக்கமாக வாழ்கிறீங்க, அந்யோன்யமாக வாழ்கிறீங்கன்னா கர்த்தருடைய சித்தத்தை அறிய முடியும், கர்த்தருடைய நோக்கத்தை அறிய முடியும், நோக்கத்தில் வாழ முடியும். அப்படியே வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன நடந்ததுங்கிறத நீ மறைச்சி வைக்கவே முடியாது. ஆண்டவர் சொன்ன பார்த்தீங்களா, அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணு, வெளியரங்கமாக பதில் கிடைக்கும். மனப்பூர்வமாக பைபிள் வாசிக்கிறீங்க, கடமைக்கு இல்லை, மனப்பூர்வமாக வாசிக்கிறீங்க, மனப்பூர்வமாக ஜெபம் பண்ணுறீங்க. ஜெபம் பண்ணும்போது இன்னும் எனக்கு விளங்கலை, புத்தகத்தை வாசி ஒரு புத்தகம் இல்லை, ஒரு புத்தகத்தை பார்த்து கடவுளேன்னு வாசிக்கிறாங்கன்னா எனக்கு இன்னும் விளங்கலை. இன்னமும் ஊழியத்துக்கு 20 வருஷம் ஆனதுக்கப்புறமும் ஒரு புத்தகத்தை வச்சு பரிசுத்தமுள்ள கடவுளே, வந்தவங்களே ஆசீர்வதிங்க கடவுளேன்னா அது என்ன? அது உறவாங்க. காலையில் உங்கள் பிள்ளை வருது, அப்பா இன்றைக்கி என்ன சாப்பாடு சாப்பிடலாம் என்று நீங்கள் இருக்கிறீர்கள், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி கடவுது மகா இரக்கமுள்ள எங்கள் அப்பாவே. இப்படியே வாச்சோம்னா அதாங்க உறவா? ஜெபத்தில் உங்களுடைய இருதயம் பேசணுங்க, உள்ளம் பேசணும். மடை திறந்த வெள்ளம் போல பேசுனீங்கன்னா கட்டாயம் உள்ள ஒரு கன்செப்ஷன் ஏற்படுறதை நீங்கள் பார்க்க முடியும். கட்டாயம் நீங்கள் டினை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கன்செப்ஷன் ஏற்படும். ஒரு டியூ காலத்தில் கட்டாயமாக நீங்கள் எதை கருத்தரிச்சிங்களோ அது பிறக்கும். இப்போலாம் நவீன காலம், டேட் சொல்லிடுறாங்க, இத்தனாம் தேதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நாட்கள்லாம் அப்படி கிடையாது. கொஞ்சம் டியூ தள்ளி போனால் கூட பொறுத்து இருக்கணும், தெரியுமா? 10ஆம் தேதின்னு சொன்னாங்க, 20ஆம் தேதி வரை இருக்கணும். ஏன்னா டியூ டேட் தள்ளி போச்சு. இப்போ டியூ டேட் தள்ளி போச்சுன்னா கொச்சக்குன்னு அறுத்துருவாங்க அப்படியே. நான் சொன்னது புரியுதுங்களா? அந்த நாட்களில் வெயிட் பண்ணணும். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? அந்த நாட்களில் வெயிட் பண்ணணும். அதே போல் தான் ஆவிக்குரிய காரியத்திலையும் ஒரு காரியத்தை கன்சீவ் பண்ணிங்க, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தீங்க, கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னா நடக்கவே இல்லைன்னு கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னால கர்த்தர் டிலே பண்ணிட்டாருன்னு கிடையாது, கட்டாயம் நடக்கும். யோசேப்பு வாழ்க்கையில் சில காரியம் டிலே ஆச்சா? டினை பண்ணிட்டாரா? இல்லை, கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படி நடந்துச்சு. ராஜாவானா முழு குடும்பமும் காலில் விழுந்துச்சு. மோசையோட வாழ்க்கையும் சரி, கர்த்தர் உன்னை டெலிவரர்னு சொல்லிட்டாரு. அவர் கொஞ்சம் அவசரப்பட்டார், ரொம்ப அவசரப்பட்டு அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடியே பாஞ்சிட்டார். பாஞ்சதுக்கப்புறம் டிலே ஆச்சு, ஆனால் நோக்கம் டிலே ஆகவே கிடையாது. கர்த்தரோட உறவுலே வாழுங்க, உறவுலே வாங்க. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையில் கிடைக்கும். சுகம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், நல்வாழ்வு கிடைக்கும். எல்லாம் எப்படி நடக்குதுன்னா நித்திய ஜீவனில் வாழ்கிறதுலாம் கிடைக்காது, வேறு எந்த விதத்துலையும் கிடையாது. இதில் இன்டர்மீடியட், இதில் மீடியேட்டரே கிடையாது. மீடியேட்டர் கிடையாது. கணவன் மனைவி உறவில் யார் மீடியேட்டரு? சில நேரத்தில் பிள்ளைகள் இருக்கு, சொல்லு அப்படின்னு அது வாயா தெரியுமா, என்ன வேணும்னு கேட்டு வா, இது வேணும்னு சொன்னாங்க, இந்த வருன்னு சொல்லு. அனுபவிச்சது இல்லையா? இருக்கும் சில இடத்துல. கணவன் மனைவி உறவில் மீடியேட்டரே கிடையாது. அதே போல் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையே உறவில் மத்தியஸ்தர் யாருமே கிடையாது, கிறிஸ்துவ மட்டும்தான். சில மக்கள் இல்லைங்க, நான் ஒரு காலத்தில் கர்த்தரை அறியாமல் இருந்தேன், துன்மார்க்கமாக வாழ்ந்தேன், இப்போ தான் கர்த்தரை தேடுறேன், கொஞ்சம் கஷ்டம் இருக்கே மாங்க. கஷ்டம் இல்லை, இப்போ தான் நீ கன்சீவ் ஆகிருக்கீங்க, கன்சீவ் ஆனவுடனே வாந்தி வரும் தெரியுமா, கஷ்டம் இருக்கும் சில நேரத்தில். கன்சீவ் ஆகாமல் இருந்துடாங்க, ஐயோ வாந்தி எடுக்கணுமா, கன்சீவ் ஆகாமல் தான் ஆட்களை சொல்கிறேன். சில கஷ்டம் இருக்கும் சில நேரத்தில், நீங்கள் அதை மேற்கொண்டு வந்துடலாம். ஐயோ எனக்கு வாந்தி வருமே, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குமே அப்படின்னா நீங்கள் பெற்றெடுக்கவே முடியாது. ஆண்டவருக்கு உறவில் தான், உறவில் சில நேரத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். கர்த்தரை விட்டு விளையிடக்கூடாது. கர்த்தருக்கு உறவுலே போயிட்டே இருங்க.
சுகம், நல்வாழ்வு, வெற்றி அத்தனையும் கிடைக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய சக்சஸ் என்ன? நித்திய ஜீவனில் வாழ்வது, அந்த உறவில் வாழ்வது, வெற்றியில் வாழ்வது. கவலைப்படுறதுனாலையோ, கண்ணீர் வடிக்கிறதுனாலையோ, வேதனைப்படுறதுனாலையோ எந்த நன்மையும் கிடைக்காது. கவலைப்படுறீங்க, கண்ணீர் வடிக்கிறீங்கன்னா நித்திய ஜீவனில் வாழலை, உறவில் வாழலை. நீங்கள் கர்த்தரோடு கனெக்ஷனில் இல்லை, நீங்கள் உலகத்தோடு கனெக்ட் ஆகிட்டீங்க. கிறிஸ்துவை விட்டு விலகி உலகத்தோடு செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் சொன்னது உலகத்தை விட்டு விலகி அவரோடு இசைந்திருக்க சொன்னார். சில டிலே ஆகுது அப்படின்னா டிலே இல்லை, கட்டாயம் நடக்கும். 2 கொரிந்தியர் எடுத்துருப்போம். கன்சீவ் ஆயிடுச்சு, கர்ப்பம் ஆயிடுச்சுன்னு அப்புறம் யாருமே தடை செய்ய முடியாதுங்க. தெரியுமா? தெரியுமில்ல? ஒரு குறிப்பிட்ட மாதம் வரை தான் அபாசனே பண்ண முடியும். குறிப்பிட்ட மாதம் கடந்துருச்சுன்னா அபாசனே டாக்டரே பண்ண மாட்டாங்க. புரியுதில்ல? இல்லை இதில் ஐயோ இது என்ன 2மே பேசிகிட்டு இருக்காரு சர்ச்சுக்குள்ளே போய், இதெல்லாம் பைபிளில் இருக்குங்க எல்லாமே. அதாவது நமக்கு தான் தெரியலை. ஒரு யூத பையன் கல்யாணம் முடித்த உடனே உன்னத பாட்டு படிக்கணும். நமக்கு உன்னத பாட்டை படிக்காமே போயிடுவாங்க. உன்னத பாட்டை படிக்கணும். நிறைய இருக்குங்க பைபிளில். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ லீவ் கொடுத்துருவாங்க. தெரியுமா? மிலிட்ரியில் இருந்தால் கூட மிலிட்ரிக்கு வரக்கூடாது அவன். 2 வருஷம் லீவு. ஏன்? பொண்டாட்டியோட ஜாலியாக இருன்னு அர்த்தம். அக்கா இன்னைக்கு லீவ் கொடுப்பாங்களான்னு கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11:1. என் புத்தி இனத்தை சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். கிறிஸ்துவின் சர்ப்பம் வஞ்சிச்சு உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்றுன்னு போட்டிருக்கு. நீங்கள் ஆங்கில பெயர் வந்து இந்த சிம்பிளிசிட்டி ஆஃப் கிரைஸ்ட்னு இருக்கும். சிம்பிளிசிட்டி ஆஃப் கிரைஸ்ட்னா கிறிஸ்துவுடைய இந்த எளிமையான காரியத்திலேருந்து உங்கள் மனது விலகிருமோ என்று நான் பயப்படுகிறேங்கிறார். சுகமாகிறது எளிமை, ஆவியின் வல்லமையை பெற்று அனுபவிப்பது எளிமை, வெற்றி பெறுவது எளிமை, வாக்குத்தத்தங்களை அனுபவிப்பது அனைத்தும் எளிமை. அவர் எளிமையாக்கி வச்சிருக்கிறாரு. நீ பாடுபட வேணாம், ரத்தம் சிந்த வேணாம், தீ மிதிக்க வேணாம், கல் சுமக்க வேணாம், ஒன்றுமே சுமக்க வேணாம். என்னோட நெருக்கமாறு, உலகத்தை விட்டு விலகி என்னோடு இசைந்துரு, மதத்திலிருந்து விலகி என்னோடு இசைந்திருந்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம விரும்புகிற காரியங்கள் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் ஏவாளை சர்ப்பம் வந்துச்சான், அது எதுலேருந்து விளக்குனா, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனிங்கிறது வந்து செயல்படுகிறது, செயலின் மூலமாக அறிவது, வேறு விதமாக நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஜீவ விருட்சத்திலிருந்து விலக்கி வச்சான். இன்னைக்கும் மதம் அதான் செய்யுது. சர்ச்சு நல்லது. சில மக்கள் கிறிஸ்துவுக்கு உறவை விட்டுட்டு சர்ச்சை பிடிச்சுக்குவாங்க. சர்ச்சு முக்கியமா, கிறிஸ்துவுக்கு உறவு முக்கியமாங்க? கிறிஸ்துவுக்கு உறவு தான். அப்போ சர்ச்சுக்கு போகிறோம், அந்த உறவை எளிமையாக்கி கொடுக்குது சர்ச்சு. சர்ச்சுடைய நோக்கம் என்ன? தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவை எளிமையாக்குவதற்கு கொடுத்த ஒரு காரியம் தான் சர்ச். சில மக்கள் சர்ச்சு வந்து தெய்வமாக மாறிடுது. அந்த பழைய ஏற்பாட்டு இருந்தாங்க தெரியுமா, தேவாலயத்தோட சட்டத்திட்டம். அதே மாதிரி சில மக்களுக்கு வந்து உங்கள் சர்ச்சு தான், சர்ச்சுக்கு விரதமாக செஞ்சால் கொண்டே போடுவாங்க. இப்படிப்பட்டவங்களா இருக்காங்க. அந்த சர்ச்சு விட்டு போனோம்னா நரகமே போயிடும் நினைக்கிறவங்க இருக்காங்க. இன்னமும் அந்த சர்ச்சு தான் அவங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அந்த சர்ச்சோடு இருக்கிற அந்த ஐக்கியம் தான் பரலோகத்துக்கு கொண்டு போக நினைக்கிறான். அது என்ன? கிறிஸ்துவை விட்டு பிரிந்து நீங்கள் மதத்தில் சேர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். அந்தி கிறிஸ்துன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்தி கிறிஸ்துன்னா கிறிஸ்துவுக்கு விரோதமானவன் கிடையாதுங்க, கிறிஸ்துவுக்கு எதிர் கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு பதிலாக அவருடைய அதுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக பழைய ஏற்பாட்டை சொன்னாங்க பார்த்தீங்களா, நீ தாயின் தகப்பனையும் கணம் பண்ணுறதுக்கு பதிலாக குர்பான்கிற காணிக்கை கொடுத்தா போதும்.
இதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக ஒரு காரியத்துக்கு மாற்றாக போலியாக செய்கிறது தான் அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துனா போலி கிறிஸ்து, ரியல் கிறிஸ்து கிடையாது, போலி. சர்ச்சில் பாடுறோம், ஆராதிக்கிறோம், நல்லது. ஆனால் நான் மேலே நம்ம சர்ச்சில் பிரச்சனை கிடையாது, இங்கே ஆட்களும் இல்லை. சில சர்ச்சில் மேலே நின்று ஆராதிக்கிறதை தான் அவங்க ஆராதனை நினைப்பாங்க. அவங்கள ஒரு பொசிஷனில் வச்சிடணும். அவங்க செய்கிற காரியம் பரிசுத்தமான காரியம். ஆனால் அதில் அவங்கள முன்னிறுத்திட்டாங்கன்னா நீங்கள் உறவை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கிறிஸ்துவ முன்னிறுத்தலை, அந்த செயலை முன்னிறுத்துறீங்க. இப்போ காணிக்கை கொடுக்குறோம், தசமமாக கொடுக்குறோம், 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தா கூட அது கிறிஸ்துவின் மேலுக்கு அன்பின் அடிப்படையில் கொடுக்குறோம். தேவனை நேசிக்கிறேன், தேவனுடைய ஒரு செயல்பாடுகளை நேசிக்கிறேன், சுவிசேஷம் உலகம் முழுவதும் போவதற்கு நான் ஒரு கருவியாக இருக்க விரும்புகிறேன். அப்படி கொடுத்தோம்னா அது உறவின் அடிப்படையில் செய்கிறது. நான் இவ்வளவு கொடுக்குறேன், அதனால் என்னை சபையில் ஒரு முக்கியமான இடத்துல வச்சுருக்கணும், எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். இவ்வளோ கொடுத்தும் எனக்கு அந்த சபையில் ஒரு மதிப்பு இல்லைன்னா என்ன நினச்சிங்கன்னா நீங்கள் அந்தி கிறிஸ்து மாதிரி வர்றீங்க. கிறிஸ்துவுடைய உறவை நீங்கள் மாற்றி அமைக்க பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அடுத்த வாரம் தொடர்ந்து போதிப்போம். மதத்துக்கும் சத்தியத்துக்குள்ள இருக்க வேறுபாடு, சத்தியத்துக்கும் பாரம்பரியத்துக்குள்ள வேறுபாடுலாம் பார்ப்போம். உறவு சத்தியத்தில் இருக்குது, மதம் பாரம்பரியத்தில் இருக்குது. ஏசு பூமியில் வாழ்ந்தபோது ஏசு போன வாரம் சொன்ன இல்லையா, ஏசு பிசாசு ஈஸியாக சந்தித்தார். வியாதி, வறுமை இதெல்லாம் ஈஸியாக சந்தித்து ஈஸியாக மேற்கொண்டார். அந்த மக்களுடைய வாழ்க்கையில் விடுதலை ஏற்படுத்தி கொடுத்தார். இயேசுவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது யாருன்னா மதவாதிகள். மற்ற மார்க்கு லூக்கா படிச்சு பாருங்க, மோசமான வார்த்தையெல்லாம் வச்சுட்டுறாரு. விரியன் மாம்பு குட்டிகளேங்கிறார் யோவான் சாணவன், இவர் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையேங்கிறாரு. இப்படிலாம் இன்னைக்கு பேச முடியுமா? ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டை யூஸ் பண்ணுறாரு. மதவாதிகளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா மதவாதிகள் தங்கள் செயல்கள் மூலமாக தேவனை அடைய முடியும்னு நினைக்கிறான். கிறிஸ்துவுடைய உறவுக்கு பதிலாக அந்த செயல்கள் மூலமாக தேவனை அடைய முடியும்னு நினைக்கிறான். அவனும் அடைய மாட்டான், மற்றவர்களை அடையவும் விட மாட்டான் அவன். அதனால தான் ஆண்டவர் பெரிய அவன் மேலே அவ்வளோ பிரச்சனை பண்ணாருன்னா இவனும் வரமாட்டான், வர்றவனே வரவிட மாட்டான். பிசாசோட மிகப்பெரிய ஆயுதம் என்னங்க? மதம்ங்க. மதம் இருந்துச்சுன்னா நீங்கள் கத்திரட்ட வரவே மாட்டீங்க. ரிலீஜியஸ் டியூட்டியில் மத செயல்பாடுகளில் ரொம்ப பிஸியாக இருப்போம், கத்திரட்ட வர மாட்டோம். அதனால தான் அவங்க மேலே அவ்வளோ பிரச்சனை பண்ணுறாரு. ஏசு சில இடத்துல வேண்டுமென்றே செய்கிறாருங்க. சீசரில் கூட்டு போயிட்டு ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. அப்படியே கூட்டு போயிட்டு ட்ரையான ஏரியாவில் கொண்டு போய்ப்பார் நினைக்கிறேன். கொண்டு போயிட்டு நல்லா பசியாக இருக்கும் பொழுது வேணும்னே அந்த பயிர் வழியாக கொண்டு போகிறாரு. அப்போ தான் அவனுக்கு பசிக்கும், அவன் கொஞ்சம் சாப்பிடுவான்னு சொல்லி டெலிபரேட்டாக கொண்டு போகிறாரு. அவனும் கரெக்டாக பசியில் நமக்கு 10 பறக்கும் பார்த்தீங்களா, அவன் பசியில் ஓய்வு நாளுது சாப்பிடும், வேணும்னே செய்வார். உடனே சொல்கிறான், உம்முடைய சீசர்கள் நம்முடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை கை கொள்ளலை, இப்படி செய்யலாமாங்கிறார். வாசிங்களேன், லூக்கா 6. மதவாதிகள் தேவனோடு அவன் நெருங்காத மட்டும் இல்லைங்க, மற்றவனை பார்க்கலும் தன்னை பெட்டர் நினைச்சான், பெட்டராக காமிச்சான். உங்களை காட்டில் நான் சிறந்தவன். மக்கள் மேலேயும் எந்த விதமான பரிதாபம் கிடையாது, தேவன் மேலேயும் எந்த விதமான உறவும் கிடையாது. அவன் ஒரு நாளும் மக்களை குறித்தோ பரிதபிக்கிற ஜனங்களை குறித்தோ அவன் ஒரு நாளும் ஒருபோதும் கரிசனப்பட்டதே கிடையாது. அவன் என்ன அடி எக்கேடு கெட்டு போனான்னு, அவனுக்கு தேவையானது என்ன? அந்த மத கொள்கைகளை கடைப்பிடிக்கணும். லூக்கா 6 1ஆம் வசனத்திலேருந்து. ஆமாம், பஸ்கா பண்டிகை 2ஆம் நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியே நடந்து போகையில் அவர் சீசர்கள் கதிர்களை கொய்து கைகளினாலே நிமிட்டு தின்றார்கள். பரிசேயர் சிலர் அதை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்.
நான் பசிக்குது சாப்பிட்றான். உறவில் வந்து சட்டத்திட்டம் கிடையாது. உறவில் என்ன, உறவு பசிச்சா சாப்பிட்டுக்கிறோம். உங்கள் மகன் கஷ்டப்படுறான், அப்போ வந்து பசியில் இருக்கேன், அப்போ நீங்கள் சட்டத்திட்டத்தை பார்ப்பீங்களா உறவை பார்ப்பீங்களா? இப்போ எங்கள் அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? இப்போ ஒரு காலத்தில் கடவுள் அறியாமல் தான் இருந்தோம். அப்போ இந்த பொங்கல் வைப்பாங்க தெரியுமா? அது என்ன ஞாபகம் இருக்குது, வெளியே வச்சு தான் பொங்கல் வைப்பாங்க. அந்த பொங்கல் வந்து எடுத்து ஒரு இலையில் வச்சு நாங்கள் கும்பிட்ட சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி நான் இலையில எடுத்து தின்றுவேன். எங்கள் அம்மா சத்தம் போடு, எங்கள் அப்பா தட்டம் போட மாட்டேது. சும்மா அவனுக்கு பசிச்சு சாப்பிட்டான் பாரு. ஏன்னா பிள்ளைன்னு வரும் பொழுது பாரம்பரியம் இல்லை, பிள்ளை தான் முக்கியம். அவருக்கே அவ்வளோ அறிவு இருந்துச்சுன்னா அவருக்கு அப்போ எவ்வளோ அறிவு இருக்கும். என்னடா ஓய்வு நாள் பிடிச்சி சாப்பிடுன்ட்டார். அதுக்கப்புறம் ஒரு தேவாலயத்தில் ஒரு சூம்பின கையுடைய மனுஷன், கரெக்டாக அதுவும் ஓய்வு நாள். ஓய்வு நாளில் அவனை கையை நீட்டும் சொல்கிறாரு. வாசிங்களேன் 6ஆம் வசனம். வேறொரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள். அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றான். அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவளை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு அவர்கள் எல்லோரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையை போல சுஸ்தமாகிட்டு ஓய்வு நாளில் சுகமாக்குறாரு. இதே சம்பவத்தை மார்க் 3 படிச்சிங்கன்னா பரிசேரி மேல் கோபம் கொண்டு அவனை சுகமாக்கினான் இருக்கும். பரிசேயன் மேலேயும் அங்கே இருக்கிற மதவாதியின் மேலும் கோபப்படுகிறார், அதே நேரத்தில் அவனை சுகமாக்குறாரு. இல்லை கவனிங்க, நீங்கள் கர்த்தரோட உறவுல சரியாக இருந்தீங்கன்னா தீமையை பார்த்து நீங்கள் கோவப்பட முடியும், அதே நேரத்தில் மன உருக்கமாக இருக்க முடியும். நீங்கள் கர்த்தரோட உறவு இல்லைன்னா வெறும் கோபம் மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு மனது கம்பேஷனே இருக்காது. ஒரே நேரத்தில் கோபமும் படுகிறாரு, அதே நேரத்தில் அவனை சுகமாக்குறார். ஏன் மேலே பரிசேயர் மேலே அவ கோபம்? அவனை இவர் நேசிக்க விட மாட்டேக்காருங்க, அன்பு செலுத்த விட மாட்டேக்கான். அவர் அன்பு செலுத்தி அந்த அன்புக்கு என்னைக்கு இணங்குறானோ அன்னைக்கு அவன் வாழ்க்கை மாறும். அவன் அன்பு செலுத்த விட மாட்டேக்கான். மதத்தின் பேரில் கொலையே செய்வான். அவன் தேவாலயத்துக்கு வரமா ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டீங்கன்னா கொன்னே போடுவான். தேவாலயத்துக்கு வரமா ஏதாவது சொல்லிடக்கூடாது, பிரமாணத்துக்கு வரமா சொல்லிடக்கூடாது சொன்னோம்னா கொலை செய்வான். யார் எது நடிப்பில் கொலை செய்வான்னா தெய்வத்தின் பேரிலே கொலை செய்வான். அப்போஸ்தலனாகிய பவுலை பட்டு ஆளு ஊராக போனார் தெரியுமா, ஸ்தேவானை கொலை செஞ்சார் தெரியுமா, எது நடிப்பில்லை? மதத்தின் நடிப்பில்லை. ஏன் இயேசு பாவிகளோட பழகினாரு? பாவி நேசிக்க விட்டான், அவரோட அன்புக்கு தன்னை இணங்குனான், அதனால அவன் வாழ்க்கை மாறிச்சு. ஏசியா 1 திருப்போம். ஏசியா 1:10 போடப்பா. சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். கொமோராவின் ஜனமே, நம்ம தேவனுடைய வேதத்திற்கு செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நிலமும் எனக்கு அரோசிகமாக இருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினும் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்பொழுது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கையிலே கொண்டு வர வேண்டாம். தூவம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன், டயர்டாயிட்டேங்கிறாரு. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள்.
நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பரமாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் புரிந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், உங்கள் மத சடங்காச்சாரங்கள், உங்கள் பலிகள், உங்களுடைய பண்டிகைகள் அதெல்லாம் எனக்கு வெறுப்பாக இருக்குது, ஏன் செய்கிறீங்க, செய்யவே வேணாங்கிறார். அவர் செய்கிற அத்தனை ரிலீஜியஸ் டியூட்டியும் எனக்கு வேணாம், எனக்கு வெறுப்பாக இருக்குது, நீங்கள் செய்கிற செயல்கள், நீங்கள் சிந்துற ரத்தம், பழி அனைத்தும் எனக்கு டயர்டாயிருச்சுட்டார். அப்போ பழியே செலுத்தக்கூடாதுங்கிறாரா? பழி செலுத்தினா உறவு இல்லை. அந்த பலி எதுக்கு நேராக கொண்டு போச்சு, அதில் அவனோட உறவு இல்லை. பலி கிறிஸ்துவோடு இருக்க உறவு கொண்டு போகுது. அந்த உறவு இல்லாமல் வெறும் ரிலீஜியஸ் டியூட்டி மட்டும் இருக்கும் பொழுது எனக்கு வெறுப்பாக இருக்கு, டயர்டாக இருக்குது, வேணாங்கிறாரு. ஒரு உறவில் ரொம்ப முக்கியம் செயல் இல்லைங்க, இருதயங்க. நீங்கள் 1000 காரியம் செஞ்சு உங்கள் இருதயம் அவரோட ஒட்டலைன்னா அது சரியான உறவே கிடையாது. அதெல்லாம் கத்த சொன்னார், மனம் புரிந்தி செவி கொடுத்தாலும் மட்டும். ஆங்கிலத்தில் வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட்டுங்கிறார். ஒபீடியன்ட் முக்கியம் இல்லை, எனக்கு வில்லிங்காக இருக்கணும். இருதயத்தில் வில்லிங் இருக்கணும். இருதயம் என்னோட கனெக்ட் ஆகணும். அப்படி இருதயம் கனெக்ட் ஆகி என்னோட வந்தேன்னா தேசத்தினுடைய கொழுமையை புசிக்கலாங்கிறாரு. ஆனால் மாட்டோம், இருதயம் பொருந்தாது, செயல் மட்டும்தான் இருக்குன்னா பட்டயத்துக்கரையாவே இருந்தார். நிறைய மக்கள் ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் செழிப்பா இல்லை, நிறைவா இல்லைன்னா மதவாதிகள். சர்ச்சுக்கு ஒழுங்காக போவாங்க, எல்லாமே போவாங்க. ஆண்டவருக்கு உறவுங்கிறது உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்காது. ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபமாலை உருட்டுவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் உள்ளம் இணையாது. ஆதாம் கர்த்தர் என்னங்க மதம் வச்சாரு? மதம் இருந்துச்சா? உறவு. ஆபேலுக்கு என்ன மதம்? ஒன்றுமே கிடையாது. ஆபிரகாமுக்கு என்ன, ஈசாக்குக்கு என்ன, எல்லாருக்குமே அவங்களுக்கு மதம் இல்லை, அவரோடு இருந்த உறவு இருந்துச்சு. அந்த உறவில் தான் அவங்க வெற்றி பெற்றார்கள், ஜெயம் எடுத்தார்கள், சக்ஸஸாக இருந்தாங்க. பின்னாடி லா கொடுத்தார், 10 கற்பனை. எதுக்கு? கடைப்பிடிக்கிறதுக்கா? உன்னால் முடியாது என்கிட்ட ஓடி வாங்கிறதுக்கா கொடுத்தாரு. நீ எவ்வளோ முயன்றாலும் உன்னால் முடியாது, இதை செஞ்சால் பிழைப்ப, ஆனால் உன்னால் செய்ய முடியாது, செய்ய முடியாதுன்னு ஓடாத, என்கிட்ட ஓடிவா, நான் செஞ்சு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். லாவுடைய நோக்கமே செய்கிறதுக்கு இல்லைங்க, அவர்கிட்ட ஓடி வர்றதுக்குங்க. உறவை வலுக்கட்டாயமாக கொண்டு வர்றக்கா வச்சார். இன்னைக்கு லா இல்லை, நமக்கு இருதயத்தில் வச்சிருக்காரு, வெளியே இல்லை, உள்ளே வச்சிருக்கிறார். உள்ள ஒரு அந்த ஏக்கத்தை வச்சிருக்கார், ஒரு பசியை வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு உறவே இல்லாமல் இருக்க ஒரு மாதிரி வெறுமையாக இருக்கும் தெரியுமா? ஒரு பாராங்களை வச்சது மாதிரி இருக்கும், சம்திங் எதை மிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஏன்? அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருப்போம். அப்போ அன்னைக்கு அவனை வேற வழி இல்லை, என்ன அவனுக்கு ஆவியானவர் கிடையாது, மாம்சத்தில் இருக்கிறான், அவனுக்காக வெளியே செய்ய வச்சு அதில் ஃபெயில் அடைய வச்சு கொண்டு வந்தார். அந்தி கிறிஸ்தின் ஆவிங்கிறோம்ல, அந்தி கிறிஸ்தின் ஆவின்னா என்ன? அந்தி கிறிஸ்தின் ஆவின்னா தேவனை போல இருக்கணும், தேவன் இல்லாமல் தேவனை போல இருக்கணும். அதான் அந்தி கிறிஸ்தின் ஆவி. தேவனுடைய உதவியே இல்லாமல் தேவனை போல இருக்கணும். பிசாசு அந்தி கிறிஸ்தா மாறினாங்க இல்லையா, அது அந்தி கிறிஸ்து தான் பிசாசுக்கு அடையாளம். ஒரு நாள் மேலேருந்து கீழே விழுந்தான். நான் கொலைக்காரனாக ஆவேன் சொன்னானா? கொள்ளைக்காரனா ஆவேன் சொன்னானா? குடிக்கிறவனா ஆவேன் சொன்னானா? என்ன சொல்லுவான்? தேவனை போல ஆவேன்னா, தேவன் இல்லாமல் தேவனை போல ஆவேன்னா. மதம்ங்கிறது என்ன? தேவனுடைய இருக்க உறவே இல்லாமல் தேவனுடைய நன்மைகளை பெற நினைக்கிறது. ஒருத்தன் வந்தா பார்த்தீங்களா, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும்னா, அது என்னன்னா, நீனும் நல்லவர் நானும் நல்லவர் அப்படி வந்தாவேன். பயங்கரமான ஆள். அதனால கத்த சொன்னார், நல்லவன் ஒருத்தனுமே இல்லையாண்டாரு, நீ நல்லவன் இல்லடான்னாரு. அவனா நல்லவன்னாரு. கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் நல்லவனாக இருக்க முடியாதுங்க. கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் சாந்தமாக இருக்க முடியாது. சொல்ல நான் சாந்தம், சாந்தமே கிடையாது. நீங்கள்
சரியான பட்டனை அமுக்கிட்டீங்கன்னா சொல்லுவீங்க சாது மிரண்டா அப்படிம்பீங்க. அப்படின்னா நீங்கள் சாது கிடையாது. அந்த அந்த பட்டனை அமுத்தாத வர நீங்கள் சாது. பட்டனை அமுத்திட்டா நீங்கள் மிரண்டுருவீங்க, மிரண்டுருவீங்க, வெகுண்டு எழுந்துருவீங்க. அதான் மதம். இன்னைக்கு கூட இது ஒரு சினிமாவில் ஒருத்தன் சொல்கிறான், நாங்கள் கொச்சி எடுத்து குத்துனா குத்தாதண்டா இருக்கு அவங்க ஒருத்தன். அவர் பெரிய பக்திமான் மாதிரி இருக்கார். நம்ம கொலை செய்ய வரல, மக்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறோம். இந்த காரியம் எப்படி வந்துச்சுன்னா ஆண்டவருக்கு உறவு. ஒரிசால கணவனையும் பிள்ளைகளையும் எரிச்சு கொண்டதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, நான் அவளை மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதான் கிறிஸ்துடைய அன்பு, கிறிஸ்துடைய உறவு. மதங்கிறது என்ன? குளோனிங் மாதிரி. குளோனிங் தெரியும் இல்லையா? தெரியுமில்லங்க. அதாவது ஆண் ஆடை இல்லாமல் பெண் ஆடை பிள்ளை வரக்க வைக்கிறது, அதான் மதம். கத்தோடுக்க உறவே இல்லாமல் சுகத்தையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம் நினைக்கிறது, அது மதம். மதம் மனுஷன் மேலே ஈவு இறக்கமே காமிக்காதுங்க. ஈவு இறக்கம் காமிக்காது, மனுஷன் மேலே கம்பேஷனே இருக்காது. சில இடத்துல மக்கள் நடந்து போகிறாங்க தெரியுமா, கோயிலுக்கு போகிறாங்களே, எனக்கு வருத்தமாக இருக்குங்க. அவன் சொந்தக்காரனோ எவனோ கிடையாது, எனக்கு வருத்தமாக இருக்குது, இப்படி கஷ்டப்படுறானேன்னு. மதம் வருத்தப்படாது. லூக்கா 13 ஒரு அம்மா 18 வருஷமா சர்ச்சுக்கு வராங்க, கூனி. ஆண்டவர் கரெக்டாக வேணும்னே ஓய்வுனால சுகமாக்குறாரு. சுகமாக்கணும்னா பாஸ்ட்டுக்கு பயங்கர டென்ஷன். மற்ற நாளை சுகமாக்கலாம்ல, மற்ற நாள் ஒஞ்சாச்சு தானே வந்தா, நீ ஒரு நாள் சுகமாக்கலையே. அவள் சுகமாக்கிட்டாங்கிறது அவனுக்கு சந்தோஷம் இல்லைங்க. மத சடங்காச்சாரத்தை மீறிட்டாங்க அவங்க. மதம் எப்பொழுதுமே சடங்கு, மத சடங்காச்சாரம், சம்பிரதாயம், அதில் தான் கவனமாக இருக்கும் தவிர மனுஷன் மேலே ஈவு இறக்கம் கம்பேஷன். அப்போ கத்த சொன்னார், உன் ஆடு மாடு உள்ள விழுந்துச்சுன்னா தூக்கி விட மாட்டியான்றாரு. தூக்கி விடுவில்ல, ஓய்வு நாள் பார்ப்பியா? அவன் என்ன நினைக்கிறான்னா, ஆடு மாட்டோட மனுஷன் மட்டன் நினைக்கிறான். எந்த மதமும் அப்படித்தான். நார்த்தில் ஒரு வீட்டில் மாட்டுக்கறி இருந்துச்சுன்னு சொல்லி மாட்டுக்கறி வச்சிருந்தவன வெட்டி கொன்னான் மடையன். ஏன்? அவனுக்கு மாடு முக்கியம், மாடு தான் முக்கியம், அந்த மனுஷன் முக்கியம் இல்லை. மாடு முக்கியமா மனுஷன் முக்கியமாங்க? மனுஷன் தாங்க முக்கியம். மனுஷனுக்காக தாங்க அத்தனையுமே. மதம் எப்பொழுதுமே அவனுடைய சடங்கு சம்பிரதாயம் அதில் தான் கவனமாக இருக்கும். பாரம்பரியம் விட்டுறக்கூடாது. பாரம்பரியம் என்னங்க? பாரம்பரியம் யாருக்கு கொஞ்சம் கத்தரா சொன்னார்? நீங்கள் அதாவது பாரம்பரியம் தப்புன்னு சொல்லலை, அடுத்த வாரம் கொஞ்சம் பேசுவேன். நல்ல பாரம்பரியம்லாம் இருக்குது. ஒரு காலத்தில் அந்த நாட்களில் வாட்சு கிடையாது, வாட்சு சிலர்கிட்ட தான் இருந்துச்சு. அதனால் கோயிலில் மணி அடித்தாங்க. பெரிய மணிக்கூண்டை கட்டி அதில் ஊரில் இருக்க அத்தனை பேருக்கும் கேட்கறதுக்கு மாதிரி மணியை தூக்கி மேலே வச்சு அந்த மணி அடிக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டு டொங் டொங்கின்னு அடித்தாங்க. அதனால் சர்ச்சுக்கு முத மணி அடித்தாச்சு, 2வது மணி அடித்தாச்சு, 3வது மணி சர்ச்சு ஆரம்பிச்சுன்னு போட்டாங்க. இப்போவும் நீ கோயிலில் போய் மணிக்கூண்டை கட்டினீன்னா நீ எவ்வளோ பெரிய அறிவாளி. இப்போ மணிக்கூண்டை ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணுறாங்க எல்லா சர்ச்சிலையும். ஏன்னா அவங்களுக்கு வேறு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. டியூட்டி, மத டியூட்டி ஏதாச்சும் ஒன்று இருக்கணும், ஏதாச்சும் ஒன்று நடக்கணும். அதுக்கு ஒரு ஃபண்டை கலெக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருக்கணும், அதுக்கு ஒரு பொருளாளர் இருக்கணும், ஒரு கமிட்டி இருக்கணும், ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். அப்போ ஒன்று செயல் இருக்கணும். இப்போதுக்கு மணிக்கூண்டு 5 லட்சத்துக்கு எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கேன். ரிங்கை போடச்சுன்னா அது விடாத கருப்புங்கிற மாதிரி அடிக்கும். நீங்கள் மறந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், விங்கி பிங்கி 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 அடிக்கும். அது காலையில் அலாரம் வைங்க, நீங்கள் அதை ஆஃப் பண்ணுறது வரை, நீங்கள் அதாவது தெளிவாக ஆஃப் பண்ணுறது வரை நிற்கும். நீங்கள் தப்பாக அமுக்கிட்டீங்க வச்சுங்களேன், திரும்பி அடிக்கும் தூக்கத்திலேயே. இப்போதுக்கு மணிக்கூண்டு அன்னைக்கு வச்சது கரெக்டு. மக்களை கர்த்தருக்கு நேரம் கொண்டு வர்றதுக்கு செஞ்சாங்க. அதான் மதம்.
மதம் தன்னை உத்தமனாக காமிக்கும். மதவாதிகள் பெரும் பிடிச்சுவேன். மற்றவனை மட்டமாக நினைப்பான், மற்றவன் மேலே அன்பு இருக்காது, மற்றவன் மேலே கரிசனை இருக்காது, தன்னை பெரிய ஆளாக பார்ப்பான். ஒரு பரிசையும் ஜெபிச்சா பார்த்தீங்களா? அவன் மாதிரி நான் இல்லை. நான் ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் இருக்கிறேன், தசமமாக கொடுக்குறேன். மூணுமே நல்லது. ஜெபம் பண்ணுறது நல்லது, உபவாசம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சிலருக்கலாம் வாரத்துக்கு 3 நாள் கூட இருக்கலாம். ஃபுல்லாக இருந்துடாதீங்க. அதாவது அன்றைக்கி ஒரு அம்மா ஒருத்தர் சொல்கிறாரு, நான் அன்னைக்கு காலையில் சாப்பிட்டேன்னா மறுநாள் சாயங்காலம் தான் சாப்பிடுவேங்கிறாரு. அது டாக்டர்ஸ் எல்லாருமே எதுக்குறாங்க. அப்படி சாப்பிட அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோ சுகர் வந்து செத்து போவீங்க. ஏன்னா லோ சுகர் வந்து ஹை சுகரை கூட நீங்கள் மாற்றிடலாம். லோ சுகர் வந்துச்சுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறக்குள்ள மூளை அடிபட்டுரும். லோ சுகர் வெரி டேஞ்சர். அதுக்காக அப்போ லைட்டாக சாப்பிட்டுக்குங்க. ஃபாஸ்டிங் இருக்குன்னு சொல்லி 3 நாள் இருக்காதீங்க. நீங்கள் ஏசுனா அது கிடையாது. லைட்டாக இருங்க. ஃபாஸ்டிங் அவசியம், ஜெபம் அவசியம், தசமாக கொடுக்குறது அவசியம். ஆனால் உங்களை ஒரு ஆளுன்னு காமிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் மேலே அன்பின் அடிப்படையில் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் மேலே இருக்கிற உறவின் அடிப்படையில் நான் உபவாசம் பண்ணுறேன், இன்னும் அறியணும், இன்னொரு நேரம் செலவழிக்கணும், அதுக்காக ஜெபம் அப்படின்னா கரெக்ட். அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் செயலுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். கடைசியாக ஒரே சொல்லி முடிப்போம், அடுத்த வாரம் தொடருவோம். இதெல்லாம் பரிசுத்தமான காரியங்க. சர்ச்சுக்கு போகிறது நல்லது, வேதம் வாசிக்கிறது நல்லது, ஜெபிக்கிறது நல்லது, உபவாசிக்கிறது நல்லது, கொடுக்கறது நல்லது. ஆனால் இவைகள்லாம் தேவனுடைய உறவுக்கு மாற்று கிடையாது. இதெல்லாம் இதுக்கு பதிலாக அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் அந்தி கிறிஸ்து. லூக்கா 10 தெரிஞ்ச சம்பவம். மார்த்தா மரியா இல்லையா? மார்த்தா பிஸியாக இருந்தாங்க. மார்த்தா சமைச்சது தப்பா? மார்த்தா அப்பா அத்தாடி நிறைய குடும்பம் அப்படித்தான் இருக்கு. அன்னைக்கு ஒரு இதை போட்டிருந்தாங்க, இன்னைக்கு சமைக்கக்கூடாது, அதனால் அவன்கிட்ட சண்டை ஓட்டுற வேண்டியதான். சண்டை ஓட்டிட்டோம்னா அவன் வாங்கி கொடுத்துருவான். அப்படி கூடாதுங்க. அந்த அம்மா சமைச்சது நல்லது, வீட்டை சுத்தமாக வச்சுருந்து நல்லது, டிஷ்ஷு வச்சுருந்து நல்லது. ஆனால் கர்த்தருடைய உறவுக்கு பதிலாக செஞ்சது தப்பு. இதற்கு மாற்றாக அதை செஞ்சது தப்பு. நான் சொன்னது புரியுதுங்களா? ஆண்டவர் சொன்னார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். சமைக்கிறது நல்லது, தேவனுக்கு ஊழியம் செய்கிறது நல்லது, ஆத்தும ஆதாயம் செய்கிறது நல்லது, எல்லாமே நல்லது. ஆனால் கர்த்தருடைய உறவை தாண்டி செய்கிறது உங்களை ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்திடும், விரக்தி ஏற்படுத்திடும். கடைசியில் நீங்கள் ஆண்டவர் மேலேயே பழி செலுத்திடுவீங்க. கடைசியில் யாரை பிளேம் பண்ணா? ஏசுனாரே குறை சொல்லி போயிட்டா. அதாவது சபையை சுத்தம் பண்ணுறது நல்லது. ஒரு பெரிய கன்வென்ஷன் நடத்துகிறோம், எதுவும் சம்திங் நடத்துகிறோன்னா மற்ற வாலண்டியர்ஸ் இருந்து சருமாறுறது எல்லாமே நல்லது. ஆனால் கர்த்தருடைய உறவு இல்லாமல் பண்ணிங்கன்னா அதில் ஜீவன் இருக்காது. அந்த உறவுலேருந்து ஒரு செயல் வருது பார்த்தீங்களா, அதில் வந்து ஜீவன் இருக்கும். அதில் வந்து வெறுமை இருக்காது, விரக்தி இருக்காது. அதில் வந்து ஒரு நிறைவு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய சந்தோஷம் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து ஜீவனின் மூலமாக வந்த கனி. ஆனால் கர்த்தருக்கு உறவே இல்லாமல் நீங்கள் ஆவிக்குரிய காரியமே செஞ்சால் கூட அதில் உங்களுக்கு விரக்தி ஏற்பட்டுரும். அதான் மார்த்தா. நீங்கள் ஊழியமே செய்யுங்க, கர்த்தருக்கு உறவே இல்லாமல் ஊழியம் செஞ்சால் கூட ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ஊழியம் வெறுத்துரும். அதனால் முதல்ல நித்திய ஜீவன், தேவனுக்கு உறவு, அந்யோன்யமான வாழ்க்கை, அதன் மூலமாக கனி இருக்கும். அதை கருத்தரிச்சிச்சுன்னா அதை எவனுமே தடுக்க முடியாது. ஒரு தகுந்த காலம், ஏற்ற காலம் வரும் பொழுது கட்டாயம் கனி வரும். சரிதானே? இதான் வாழ்க்கை. தொடருவோம், ஜெபிப்போம். பிதாவே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்க எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. நித்திய ஜீவனில் வாழும்படியாகவே எங்களை அழைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி. மெய் தெய்வனாகி உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் சொன்னீங்களே. நித்திய ஜீவனில் வாழும்படியாக, அதில் வளரும்படியாக எங்களுக்கு உதவி செய்யறக்கா நன்றி. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன். இது ஒரு போதனையாக
எடுக்காமல் கர்த்தருடைய உறவில், ஐக்கியத்தில், அந்நியோன்யத்தில் வாழ உதவி செய்வீராக. நாங்கள் ஜெபிப்பது, உபவாசம் பண்ணுவது, வேதம் வாசிப்பது, சபைக்கு வருவது, உமக்கு கொடுப்பது, இவை அனைத்தும் ஒரு டியூட்டி அல்ல ஆண்டவரே, ஒரு சடங்கல்ல, ஒரு கடமை அல்ல. உம்மோடு இருக்க உறவு, உம்மோடு இருக்க அன்பு, அந்நியோன்யம், அதன் விளைவாக வரக்கூடிய கனிகளாக இருக்கட்டும். இது எங்களுக்கு விரக்தி ஏற்படுத்தி கொடுப்பதில்லை, எங்களுக்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் கலிகூறுதலையும் ஏற்படுத்தி கொடுக்கட்டும். கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மையும் கிருபையும் சமாதானம் உண்டாயிருக்கட்டும். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் இருக்கட்டும். தேவனுடைய தயவுள்ள கரம் ஆளுகை செலுத்தட்டும். இன்னும் பெரிய நன்மைகளை உமக்காக அவர்கள் பெற்றுக்கொண்டு கருத்தரித்து சுதந்தரிக்கட்டும். இவ்வளோ வாழ்கிற வாழ்க்கை அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லா நன்மைகளையும் இருதயத்திலிருந்து பிறப்பிக்கக்கூடிய மக்களாய், அதை சுமக்கக்கூடிய ஜனங்களாய் மாற்றுவதற்கான நன்றி ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்க்காயுசோடு, ஒரு நோயும் பலவீனமும் அணுகாமல் ஜீவனோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென்.